விருத்தகிரீஸ்வரர் கோயில் மாசிமக பெருவிழாவில் 6ஆம் நாள் திருவிழா. கோயிலை கட்டிய விபச்சித்து முனிவருக்கு பழமலைநாதர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தருளிய ஐதீக திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உலக பிரசித்தி பெற்ற விருத்தாம்பிகை உடனுறை விருத்தகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 2ஆம் தேதி கிராம தேவதைகளான அய்யனாருக்கும் 3ஆம் தேதி செல்லியம்மனுக்கும் காப்பு கட்டி விழா தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் அமைந்துள்ள விநாயகரின் 2ஆம் படை வீடான ஆழத்து விநாயகர் கோயில் திருவிழா 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 20ஆம் தேதி ஆழத்து விநாயகருக்கு தீர்த்தவாரி திருவிழாவுடன் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி விருத்தகிரீஸ்வரர் கோயில் மாசிமக பெருவிழா கொடியேற்றம் நடந்தது. தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி வீதியுலா நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் 6ஆம் நாள் திருவிழாவாக பழமலைநாதர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோயிலை கட்டிய விபச்சித்து முனிவருக்கு காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடந்தது. முன்னதாக விநாயகர், வள்ளி தெய்வானை உடனுறை சுப்பிரமணியர், விருத்தாம்பிகை உடனுறை பழமலைநாதர், பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் மகா மண்டபத்தில் எழுந்தருள, அதற்கு நேரெதிரில் அமைந்துள்ள சித்தர் மண்டபத்தில் விபச்சித்து முனிவர் எழுந்தருள, உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த பஞ்சமூர்த்திகளும் விபச்சித்து முனிவருக்கு காட்சி தந்துள்ள மகா தீபாராதனை நடந்தது. அப்போது கைலாய வாத்தியங்கள் முழங்க, பழமலைநாதரை தாலாட்டி, பக்தர்களின் நமச்சிவாய கோஷங்கள் ஒலிக்க, பஞ்சமூர்த்திகளும் விபச்சித்து முனிவருக்கு காட்சி தந்தருளியபடி கோயிலை வலம் வரும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து சன்னதி வீதி கிழக்கு கோபுர வாயில் முன்பு பழமலைநாதர் எழுந்தருள கோயில் கதவு நடை சாத்தப்பட்டு திறக்கப்பட்டது. அப்போது மகா தீபாராதனை காட்ட விபச்சித்து முனிவருக்கு காட்சி தந்தருளியபடி பழமலைநாதர் வெளியே வர பக்தர்கள் மலர் தூவி வரவேற்றனர். தொடர்ந்து விருத்தாம்பிகை, பாலாம்பிகை உடனுறை பழமலைநாதர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விபச்சித்து முனிவருக்கு காட்சி தந்தவாறு வீதி உலா வர திருவடைச்சாம் திருவிழா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சன்னதி வீதி, கடை வீதி, தென்கோட்டை வீதி, மேற்குரத வீதி, வடக்கு கோட்டை வீதி ஆகிய பகுதிகளில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடந்ததால் பக்தர்களும் வணிகர்களும் சுவாமிக்கு புத்தாடைகள் கொடுத்து தரிசனம் செய்தனர். நேற்றிரவு வரை திருவடைச்சாம் திருவிழா நடந்ததால் போக்குவரத்து மாற்று வழியில் தீர்ப்பு விடப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும், மார்ச் 2ஆம் தேதி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மாசிமக தீர்த்தவாதி திருவிழாவும், 3ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது.